குட் மார்னிங். இன்றைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட்டில் சோள தோசை. இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். நான் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ இந்த சோளத்தில் வந்துட்டு நிறைய ஃபைபர் இருக்குது. இந்த சோளம் மட்டும் இல்லை, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் உளுந்து போட்டு செஞ்சது. இந்த நார் சத்து ஜீரணத்துக்கு உதவும், வெயிட் லாஸ்க்கும் உதவும். முட்டையில் வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரியும், இது ப்ரோட்டீன் இருக்குது, விட்டமின் B12 இருக்குது. இது பாடி மசில் பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் ப்ரோட்டீனுக்காக இது வேக வச்ச பச்சைப்பயிறு. இதில் உப்பு, பூண்டு மட்டும் போட்டு வேக வச்சுருக்கு. ஆயில் இல்லாமல், தாளிக்கலை, அப்படியே வேக வச்சு எடுத்தாச்சு. இது கூடவே நிலக்கடலை சட்னி. இது ஆயில் இல்லாமல் தாளிக்கலை சட்னி. இந்த நிலக்கடலையில் நிறையா ப்ரோட்டீன், அப்புறம் ஃபைபர், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்துட்டு கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும், பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும். எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா, இதில் இருக்கிற லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்துட்டு பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஸ்கின் ஹெல்த்துக்கும் ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அப்புறம் இது கூடவே கொஞ்சம் பப்பாளி. இது நாட்டு பப்பாளி. பப்பாளியில் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுற மாதிரி நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, நார் சத்து இருக்குது. இது வந்துட்டு ஜீரணத்துக்கு உதவும். இது நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப அதிகரிக்கும். இது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது டெய்லி சாப்பிட்டா கொஞ்சம் வெயிட் லாஸுக்கு கூட ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஸ்கின் ஹெல்த்துக்கு கூட ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்து நோட்டிஃபை ஆகும். Thank you. Thanks for watching.